அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களில் சந்திக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை இந்த டிசம்பர் மாதம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான பல நல்ல வழிகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக டிசம்பர் மாதம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய், வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க வித்யா கரகரான புதன். சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனினுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையான சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் கர்மத்தில் நுழைகிறார், வித்யாக்காரகரான புதனும் பிற்பகுதியில் கர்மத்தில் நுழைகிறார், சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி பல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பல அற்புதமான நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எடுக்கக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். விரயத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலக்கி விடுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை மிகுந்த வலு சேர்க்கக்கூடிய நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் இருக்கின்றன. இந்த 3 கிரக நிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் இந்த 3 கிரக நிலைகளின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணிசமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே சனி விரயத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் எந்தளவும் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் மற்றவர்களால் தேவையற்ற எதிர்பாராத சில சிரமங்கள் வரலாம். அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடனும் அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில்
சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பஞ்சமத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியில் சொத்துக்களை விற்காமல் தடுப்பதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பையும் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கான நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே சரியான முறையில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன். வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்து கர்மஸ்தானத்தையும் பாகியஸ்தானத்தையும் இந்த மாதத்தில் வலுப்படுத்துகின்றன. மிக முக்கியமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களால் பின்னி பிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அத்தனை சிக்கல்களும் எளிதில் உடைத்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்து நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் 7.5 சனியில் கல்வி ரீதியான பணிகளில் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் லாபஸ்தானத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வர போகிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் உத்தியோகத்திலும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. கடன் தொல்லையானது சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் அவற்றில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உருவாகுவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான பணிகளிலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயம் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறையில் மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் மீனராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த சிரமம் இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவை விலகி நிச்சயம் நன்மை இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு. மீனராசிக்கு